500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து ஏற்பட்டிருக்கும் தட்டுப்பாட்டிற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திமுக வருகிற 24ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் அறிவித்திருக்கிறது. இந்த போராட்டம் குறித்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக ஆட்சி காலத்தில் ஊழலை ஒழிக்க செய்தது என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நானும் கொடுத்துட்டேன், இளைஞரணி சார்பாக நானும் அறிக்கை கொடுத்துருக்கேன். 24ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் மனித சங்கிலி போராட்டம் 4 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறும். மனித சங்கிலி போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. பொதுமக்களை வேறு கூப்பிடுகிறார்கள். இன்று பொதுமக்கள் எல்லோரும் நிம்மதியாக இவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பொதுமக்கள் வசதியாக வாழ்வதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது? அவர்களை சார்ந்தவர்களே வசதியாகி கொண்டிருந்தார்கள். அவர்களை சார்ந்தவர்கள் நிலத்தை அபகரிப்பதில் தான் அதிக கவனம் செலுத்தினார்கள். இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்களின் திட்டத்தில் இந்த நிலம் அத்தனை சாமானிய மக்களுக்கும் கிடைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய திட்டம் வரப்போகிறது. அதனால் மக்கள் இன்று செவி சாய்க்கவில்லை.